previous years பார்த்துட்ருக்கோம். The mean mark of 100 student was found to be 40. Later on it was found that his score of 53 was misread as 83. Find the correct mean corresponding to the correct score. 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்ணை கொண்டு சரியான சராசரியை காணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் பாருங்கள் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சமேஷன் எக்ஸ் அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்களா அந்த ஆன்சரை கொடுத்துட்டாங்க சராசரி எவ்வளோ 40. ஆனால் இந்த சமேஷன் எக்ஸில் அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்களாம் 53 என்ற மதிப்பெண் வந்து தவறுதலாக 83ன்னு எடுத்துட்டாங்களாம். அப்போ எது எடுத்துருக்கணும் அதை ஆட் பண்ணிக்கலாம், எதை எடுத்துட்டாங்க அதை கழிச்சிக்கலாம். அப்போ 83 சரி பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிட்டோம், 83 கழிச்சிட்டோம், அதுக்கு பதிலாக கரெக்டாக என்ன இருக்கும் 53 அதை சேர்த்துட்டோம். அப்புறம் நம்பர் மாறாது, ஒன்று எடுத்து ஒன்று சேர்த்தனால 100 அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 40 × 100. அப்போது இது பார்த்தீங்கன்னா 4000 ஆயிரும். ஓகேவா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா 4000. இதில் 53ல் 83 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 33ன்னு வருமா, ஆமாம் சாரி 30 வரும், -30. ஓகே, டிவைடட் பை 100. ஓகே, அப்போது 3ல் 3 போனால் 5 8 -30. ஓகே, இப்போது இதிலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணும் 4000லேருந்து 30 மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 0, இங்கே 10ல் 3 போனால் 7, இங்கே 9 இருக்கும், 9, இங்கே 3 இருக்கும். அப்போது 3970 டிவைடட் பை 100. ஓகே, ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 0க்கு பாயிண்ட் வச்சுன்னா 39.7 தான் இந்த சம்மோட ஆன்சர், 39.7. ஓகேவா.